Thank you Lord. சொல்லுங்க praise the Lord. Praise the Lord. சந்தோஷமா இருக்கிறீங்களா? Glory. சொல்லுங்க ஒரு 2-3 பேர்கிட்ட பெரிய காரியங்களை பார்க்க போறீங்க சொல்லுங்க. சொல்லுங்க ஒரு 2 பேர் 3 பேர்கிட்ட சுத்தி முன்னால பின்னால எல்லார்கிட்டயும் சொல்லுங்க பெரிய காரியங்களை பார்க்க போறீங்க. ஆமென். Hallelujah. Going to see greater things. Hallelujah. Greater things. Greater things. பழைய ஏற்பாடின் நிறைவேறுதலாக ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அதுக்கு வேதத்திலிருந்து இதுவரைக்கும் நீங்க கேட்காத ஒரு செய்தி கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே அதை நாம் இன்றைக்கு தெளிவாய் பார்க்க போகிறோம். வாசிக்கிறீங்களா? பிரசங்கி 5:2. பிரசங்கின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவ சமூகத்தில் ஸ்டாப் பண்ணுங்க. முதல்ல எங்க வந்திருக்கிறோம்? நம்ம தேவ சமூகத்தில். தேவ சமூகம் எங்கெல்லாம் இருக்குது? எங்கெல்லாம் இருக்குது? பாவம் செய்யாத அப்போ மட்டுமா? இல்ல ஆதாமுக்குள்ள பிறந்து பாவியா இருந்தோம், அப்புறம் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்து நீதிமான் ஆயிட்டோம். என்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தோமோ அன்னையிலிருந்து தேவ சமூகத்தை என்ன செய்ய முடியாது? இழக்கவே முடியாது. ஹலோ, தேவ சமூகம் உங்களை விட்டு போகவே முடியாது. பழைய ஏற்பாட்டுல தாவீது பயந்து ஜெபம் பண்ணா. என்ன ஜெபம் பண்ணா தெரியுமா? ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்துக்கொள்ளாதேன்னு சொன்னான். ஆனா உங்களுக்கு எனக்கு அந்த பயம் கிடையாது. ஏனென்றால் யோவான் 14ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல ஆண்டவர் சொன்னார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. என்றென்றைக்கும் சொல்லுங்க, மறுபடி சொல்லுங்க. உலகெங்கிலும் இருக்கிற விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என்றென்றைக்கும். ஆமீன். நம்ம சபையில ஒரு 150 பேரு, உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சபையார் 500 பேர் இருக்கிறாங்க. ஏன்னா வாரம் நம்முடைய செய்தியை குறைஞ்சது ஒரு 500 பேர் பாக்குறாங்க. இங்க யூடியூப்லயும் சிடிலையும் மற்ற விதத்திலும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சொல்லுங்க, என்றென்றைக்கும். பழைய ஏற்பாடுல தாவீது பாவம் செஞ்ச உடனே 51ஆம் சங்கீதத்துல ஜெபம் பண்ணா. என்ன ஜெபம் பண்ணா? சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியினில். பைபிள் எடுத்து பார்க்க வேண்டாம், இதெல்லாம் தானா தெரியணும். உன் சமூகத்திலிருந்து என்னை தள்ளாமலும் உடைய பரிசுத்தாவி என்னிடத்திலிருந்து என்ன செய்யாதிரும், எடுத்துக்கொள்ளாதிரும் சொல்லி ஜெபம் பண்ணா. இன்னைக்கு உங்க மேல இருந்து பரிசுத்தாவியானவரை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். ஹல்லேலூயா. ஒருவேளை நான் சொல்ற செய்தி என்னன்னு புரியலன்னா, திடீர்னு இன்னைக்குதான் முதல் முறையா செய்தி கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்னன்னே விளங்காது. என்ன செய்தி கேட்கணும்னா தொடர்ந்து என்ன செய்யுங்க, செய்தியை தொடர்ந்து கேட்டீங்கன்னா ஏதோ கர்த்தர் உங்க இருதயத்தை திறந்தாலொழிய நீங்கள் ஆண்டவரையும் இயேசுவை என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. இப்ப நான் எதுல நிக்கிறேன்? பிரசங்கி 5:2 ஆரம்பிக்கிறது. எப்படி ஆரம்பிக்குது? தேவ சமூகத்தில். இந்த சமூகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சமூகத்துக்காக தான் பரிசுத்தவான்கள் எல்லாரும் பழைய ஏற்பாடிலும் புதிய ஏற்பாடிலும் எப்ப பாரு ஆண்டவர் சமூகத்துல உபவாசம் பண்றது, அதை செய்யறது, இதை செய்யறது எல்லாம் எதுக்காக செய்யறாங்க? பேசுங்க, எதுக்காக? தேவ சமூகம். மறுபடி பேசுங்க. என்ன சமூகம்? தேவ சமூகத்தை உங்களிலிருந்து என்னிலிருந்து என்றைக்குமே எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. விளங்குதா? இந்த கிறிஸ்துவுக்குள் ஆதாமுக்குள் பக்கத்துல இருக்கா, வைக்க முடிய மாட்டாக்குன்னு ஒரு உதாரணத்தை சொல்லி உங்களுக்கு காட்ட விரும்புறேன். விளங்குதா? சரி, அவர் ரெடி பண்றதுக்குள்ள ஒரு பல்லவி பாடுறேன். அவர் ரெடி பண்றதுக்குள்ள தேவ சமூகம் ரொம்ப முக்கியமாச்சே. ஆண்டவர் சமூகத்தை இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எக்காரணத்தை கொண்டு இழக்க முடியாது. விக்கிரகத்துக்கு போய் இயேசு வாண்டான்னு சொல்லிட்டு இயேசு வாண்டான்னு மறுதளிச்சுட்டு போனால் ஒழிய ஆண்டவர் சமூகத்தை என்ன செய்ய முடியாது, இழக்கவே முடியாது. அதுக்கு வேத வசனம் பார்த்துடலாமா? எபேசியர் புஸ்தகத்துக்கு வாங்க. எபேசியர் 2:18. அந்தபடியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். நீங்கள் நானும் தெய்வத்திடத்துல இனிமேதான் சேரணுமா? இல்ல ஆண்டவர் இயேசு உங்களை பிதாவினிடத்துல சேர்த்துட்டாரா?
பிதாவின் இடத்தில் உங்களை என்னை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? நிரந்தரமா சேர்த்துட்டாரு. அதனால நீங்க இந்த ஆண்டவரையும் உங்களை என்ன செய்ய முடியாது? பிரிக்கவே முடியாது. ஏன் பிரிக்க முடியாது? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல போட்டிருக்குது, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே எப்படி இருக்கிறான்? ஒரே ஆவியா இருக்கிறான். நீங்களும் கர்த்தரும் எப்படி இருக்கிறீங்க? ஒரே ஆவியா இருக்கிறீங்க. 2 ஆவி இல்ல. நீங்களும் கர்த்தரும் எப்படி இருக்கிறீங்க? ஒரே ஆவி. உங்களையும் ஆண்டவரையும் என்ன செய்ய முடியாது? ஒரு மனுஷன் இயேசுவை ஏத்துக்கிட்டான்னா அவனை எக்காரணத்தை கொண்டு தெய்வத்தை விட்டு என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. ஏன்னா நீங்க முதல்ல இந்த உலகத்துல யாருக்குள்ள பிறந்திருந்தீங்க? ஆதாமுக்குள்ள பாவத்துல பிறந்திருந்தீங்க. ஆதாமுக்குள்ள எப்படி பாவத்துல பிறந்தீங்க? எங்க ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து அவருடைய வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொண்ட உடனே என்ன நடக்குது? கிறிஸ்துவுக்குள் நாம் பிறந்து விடுகிறோம். போல நன்மை தீமை அறியத்தக்க கனி. கவனிக்கிறீங்களா? பாவம் என்ற கனி இல்லைங்க. அந்த கனிக்கு பேர் என்னது? நன்மை தீமை அறியத்தக்க கனி. நீங்க ஹெல்ப் பண்ணீங்களா? நீங்களே நில்லுங்க. இப்படி வாங்க, இங்க நில்லுங்க. இதுல என்ன போட்டிருக்கு முன்னால? ஆதாமுக்குள். ரைட். இப்போ இந்த பிரதர் ஆதாமுக்குள்ள பிறந்தப்போ எப்படி பிறந்தாரு? ஆதாமுக்குள்ள பிறந்தப்போ சாத்தானுக்குள்ள பிறந்தார். சாத்தானுக்குள்ள எப்படி பிறந்தாரு சொல்றேன் கேளுங்க. நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்ததுல எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த கனிக்கு பேர் பாவத்தின் கனி நான் போட்டிருக்கு. பாவத்தின் கனி இல்லை. அப்ப என்ன பிரச்சனை வந்தது? ஏன் வந்தது? ஏன் பிரச்சனை வந்ததுன்னா, இவர் யாருக்கு கீழ்படிச்சிட்டாரு? சாத்தானுக்கு. அதாவது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? அப்போ இயேசுவை ஏத்துக்கிட்டா நீங்க யாருடைய பிள்ளை? இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளை. அதே போல சாத்தானுக்கு ஆதாம் கீழ்ப்படிஞ்ச உடனே யாருக்குள்ள பிறந்துட்டான்? சாத்தானுக்குள் மறுபடியும் பிறந்து விட்டான். கவனிச்சிங்களா? இந்த சாத்தானுக்குள்ள பிறந்தது கேட்கறதுக்கு என்ன இல்லை? சான்ஸே கிடையாது. என்ன சான்ஸ் கிடையாது? சான்ஸே இல்லை. அதாவது நீங்க பிறக்கும் போது சான்ஸ் கொடுத்தாங்களா? சாத்தான் என்ன செஞ்சான் தெரியுமா? கடவுளே, நீ ரொம்ப தூய்மையா இருக்கிற, உன்னால உண்டாக்கப்பட்ட மனுஷனை என்ன செய்ய வைக்கிறேன். எங்க சாத்தான் நேரா ஒரு அருவாளை எடுத்து கழுத்தை வெட்ட முடியுமா? வெட்ட அவனால முடியாது. ஏன்னா அவன் யாரு இருக்கிறான்? சாத்தான் ஒரு ஆவியா இருக்கிறான். அதனால என்ன செஞ்சான்? அதனால தனக்கு கீழ்ப்படியும்படிக்கு வச்சு அவனுக்குள்ள பிறக்கும்படி பண்ணிட்டான். சாத்தான் பண்ண காரியம் அவனுக்கு கீழ்ப்படிய வச்சு அவனுக்குள்ளாக பிறக்க வச்சிட்டான். இப்போ ஆதாமுக்குள்ள பிறந்தவர் பிறக்கும் போது பாவத்துல இருட்டுக்குள்ள சாத்தானுக்குள்ள பிறந்தாரு. இவர் என்ன செஞ்சாரு? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே யாருடைய பிள்ளையா மாறிட்டாரு? பேசுங்க. யாருடைய பிள்ளையா மாறிட்டாரு? கிறிஸ்துவுக்குள்ள போயிடுங்க. இப்போ ஆதாமுக்குள்ள இருந்தவர் எங்க போயிட்டாரு? கிறிஸ்துவுக்குள்ள பிறந்துட்டாரு. கிறிஸ்துவுக்குள்ள பிறந்த இந்த மனுஷன் இப்போ இயேசுவை ஞானஸ்நானம் பெற்ற பிறகு பாவம் செஞ்சிருக்கிறீங்களா பிரதர்? நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் பாவமே செய்யல. எனிபடி அவுட் தேர்? யாராவது ஒருத்தர் இருக்கிறீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் பாவமே செய்யல. யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஒருத்தர் என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் பாவமே செய்யல, ரொம்ப தூய்மையா இருக்கிறேன், எனக்கு தான் பரலோகம்னு சொல்றதுக்கு கேரண்டியா ஒருத்தர் என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதாமுக்குள்ள பிறந்தவர் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்துட்டாருனாலே அவருடைய எல்லா பாவங்களையும் இயேசு என்ன செஞ்சிட்டாரு? சிலுவையிலே சுமந்து என்ன செய்து விட்டார்? தீர்த்து விட்டார். இப்போ இவர் பாவம் செஞ்சிட்டார். பாவம் செஞ்ச உடனே மறுபடியும் ஆதாமுக்குள்ள பிறக்க முடியுமா? எங்க பாவம் செஞ்ச உடனே மறுபடியும் பாவியாக முடியுமா? பாவியாக முடியாது. ஏன் பாவியாக முடியாது? இவர் ஆதாமுக்குள்ள பிறந்ததுனால பாவியா இருந்தாரு. இவர் பாவியாகனா என்ன செய்யணும்? செத்து போய் இன்னொரு பாவியா என்ன செய்யணும்? பிறந்தாதான் என்ன ஆக முடியும்? பாவியாக முடியும். இவர் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்து நீதிமானவர் என்ன ஆயிட்டாரு? இந்த நீதிமான் ஆயிட்டு பாவம் செஞ்ச உடனே என்ன ஆதாமுக்குள்ள என்ன செய்ய மாட்டாரு? பிறக்க மாட்டாரு. அவர் பாவம் செஞ்சதுனால பாவி ஆகல. அதே போல அவர் நீதி செஞ்சதுனால நீதிமான் ஆகல. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிறந்ததுனால பரிசுத்தவானானார், நீதிமானானார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிறந்ததுனால அவருக்கு என்ன கிடைச்சது? மகிமையான பரலோக பாக்கியமே கிடைச்சது. இப்ப நான் சொன்னது என்னது? பிரசங்கி 5:2 தெய்வ சமூகத்தில். அப்ப அதுல தான் நிக்கிறேன். தெய்வ சமூகம். சரி, தெய்வ சமூகம் என்ற வார்த்தை பைபிள்ல எங்க முதல்ல வருது? தெய்வ சந்நிதின்னு சொல்லி வருது.
ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்ச உடனே தேவ சந்நிதிக்கு விலகி, எங்க போட்டிருக்குது? ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல போட்டிருக்குது. சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சு சாத்தானுக்குள்ள பிறந்த உடனே என்ன நடந்துச்சு? 3:8, பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே கவனிச்சிங்களா? பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் ஆதாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டான். மறுபடியும் சொல்லுகிறேன், பாவம் செய்த பிறகு தேவனுடைய சத்தத்தை ஆதாம் கேட்டான். மறுபடி படிங்க. பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகி கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? யார் கேட்டது? பாவம் செஞ்சு சாத்தானுக்குள்ள பிறந்ததுக்கு அப்புறம் தேவனுடைய சத்தத்தை ஆதாமும் ஏவாளும் என்ன செய்தார்கள்? கேட்டார்கள். மறுபடி சொல்றேன் பிரதர், தெரிஞ்சுக்கிடுங்க. ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சு கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி என்ன செஞ்சாங்க? தொடர்ந்து படிங்க. என்ன போட்டிருக்கு? அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு என்ன செய்து விலகி. என்னைக்கு சாத்தானுக்குள்ள பிறந்திருந்தானோ அதனால அவன் என்ன, தேவனுடைய சந்நிதிக்கு விலகி. விளங்கிச்சா? இந்த தேவ சந்நிதிக்கு விலகினவன இந்த பழைய ஏற்பாடுல இப்போ பிரசங்கி 5:2 புதிய ஏற்பாடுல நம்ம என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். விளங்குதா? தேவ சந்நிதிக்கு பாவம் செஞ்சவன என்ன செஞ்சிட்டான்? விலகி போயிட்டான். விலகி போன ஆதாம், கவனிக்கிறீங்களா? முக்கியமான கருத்து கேட்கிறேன். இப்போ நான் பலமுறை இதை நம்ம சபையில சொல்லியிருக்கிறேன். ஆனா மற்றவங்களுக்கு எல்லாம் இது புதுசா இருக்கும். என்னன்னு நான் கேட்கிற கேள்வி என்னன்னு புரியாது ஒரு சிலருக்கு. கவனிக்கிறீங்களா? ஆதாம் பாவம் செஞ்ச உடனே, ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்ச உடனே என்ன செஞ்சாங்க? தேவ சந்நிதிக்கு விலகி விட்டார்கள். இன்னைக்கு ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்ச, நீங்கள் நானும் பாவம் செஞ்சா தேவ சந்நிதிக்கு விலக முடியுமா? முடியுமா? முடியாது. ஏன் தெரியுமா? இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் பிறந்ததிலிருந்து சாகர வரைக்குள்ள கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால எல்லா பாவத்தையும் ஆண்டவர் மன்னித்தபடியினால் மட்டுமே அவருடைய சந்நிதியை உங்களுக்கு எனக்கு கர்த்தர் எப்படி கொடுக்கிறார்? இலவசமாக ஈவாக கொடுக்கிறார். அதனால ஒரு மனுஷன் இயேசுவை ஏத்துக்கிட்டான்னா எக்காரணத்தை கொண்டு அவன் மறுபடி பாவியாக முடியாது. அவன் பாவியாக என்ன செய்யணும்? செத்து போய் மறுபடி பிறந்தாதான் பாவியாக முடியும். மறுபடி பிறக்க முடியுமா? பறக்க முடியாது. விளங்குதா? இங்க மரிச்சா என்ன நடக்கும்? ஆப்சென்ட் இன் தி பாடி இஸ் பிரசன்ட் வித் தி லார்ட். என்றைக்கு இந்த சரீரத்தில் குடியிராமற் போகிறோமோ அந்த நொடியிலே கர்த்தரிடத்தில் நாம் குடியிருக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் கர்த்தரிடத்தில் இப்பவே தான் நான் எப்பயுமே குடியிருக்கிறேன்? ஆமென். ஹல்லேலூயா. எபேசியர் 2 வாஸ்தவம், இவர் மூலமாய் நம் தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் பெற்றிருக்கிறோம். இன்னும் முகரையில தான் இருக்கிறேன், படிங்க. 5:2 தேவ சமூகத்தில், அந்த ஒரு வார்த்தையிலே நிறுத்திட்டேனா? தேவ சமூகத்தில், தேவ சமூகத்தில் நீ. கவனிச்சிங்களா? பழைய ஏற்பாடு என்னது? நீ தான். புதிய ஏற்பாடு என்னது? நீ இல்ல, அவர். பழைய ஏற்பாடு என்னது? நீ. உன்னை ஆராய்ஞ்சு பாரு, நீ பாவி. உன் இருதயத்தை ஆராய்ஞ்சு பாரு, நீ லாக்கியே இல்ல, ஆண்டவர் உன்னை நொறுக்குவாரு, அடிப்பாரு, உதைப்பாருங்கிறது பழைய ஏற்பாடுல. தேவ சமூகத்தில் நீ. ஆனா புதிய ஏற்பாடு என்னது? தேவ சமூகத்தில் அவர். நீங்களும் நானும் இல்ல, தேவ சமூகத்தில் யாரு? அவர். படிங்க. தேவ சமூகத்தில் நீ. தேவ சமூகத்துல வந்துட்டா என்ன செய்யக்கூடாது? வாயே திறக்க கூடாது, வாயை பொத்திக்கணும். விளங்குதா? அதுக்காக தான் கடவுள் பயத்துல ஒரு சில ஆளு பாத்தீங்கன்னா வெள்ளையா துணியை ஒண்ணு வாயை கட்டிக்கிட்டு கயிறை வச்சு கட்டிக்கிட்டு போகுது. ஏன்னா தேவ சமூகத்துல பேசுறதுக்கு என்ன கிடையாது? தைரியம் கிடையாது. உங்களுக்கு எனக்கும் இயேசு வரலன்னா தேவ சமூகத்துல என்ன செய்ய முடியாது? துணிகரமா பேசவே முடியாது. வாயை திறந்து ஆண்டவர் சமூகத்துல போய் லொட 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 லொடன்னு என்ன செய்யாத, பேசாத. அதனாலதான் பல பெந்தேகோஸ்து கோயில்ல பாத்தீங்கன்னா அப்படிம்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? ஏன்னா நீங்க பேசுறீங்கன்னா என்ன செஞ்சிருமா? கர்த்தருடைய சமூகம் போயிருமா? எத்தனை பேர் இதை போல பல போதகர்களை பார்த்து இருக்கிறீங்க? ஏதாவது கொஞ்சம் சத்தம் சலசலப்பு வந்தா என்ன ஆயிரும்? கர்த்தருடைய சமூகம் போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கேள்விப்பட்டோம். ஏன்னா தேவ சமூகத்தில் நீ என்ன போட்டிருக்கு? துணிகரமா என்ன செய்யாத, வாயினால் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. தேவ சமூகத்துல என்ன செய்யக்கூடாதான்?
பேசக்கூடாது. இன்னைக்கு தெய்வ சமூகத்துலதான் நான் நின்னே பேசிக்கிட்டே இருக்கிறேன், விளங்குதா? ஏன்னா சரி, பிரசங்கி 5:2 என்ன போட்டிருக்குது? தெய்வ சமூகத்துல நீ என்ன செய்யக்கூடாது? துணிகரமா என்ன செய்யக்கூடாது? வாயினால பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாதுன்னு அங்கேயே அடுத்த பாதியில போட்டிருக்கு, படிங்க. தேவன் வானத்தில் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் வானத்தில் இருக்கிறார். படிங்க அடுத்தது. ஏன் தேவ சமூகத்துல பேசக்கூடாது? கடவுள் வானத்துல இருக்கிறாரு, நீ எங்க பூமியில மண்ணு மேல இருக்கிற, உனக்கு பேசுறதுக்கு தகுதி இருக்குதா? வாயை மூடு, ஷட் அப். தெய்வ சமூகத்துல நான் கேட்டிருக்கிறேன், எத்தனையோ பிரசங்கியார் கோபத்துல ஷட் அப் யுவர் மவுத் அப்படிம்பாங்க. என்னது? தெய்வ சமூகத்துல என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. தெரியுமா? பேசினா பொசுங்கிடுவீங்க, தெரியல உங்களுக்கு? பழைய ஏற்பாடுல, இப்ப இல்ல. தெய்வ சமூகத்தில் துணிகரமாய் நீ உன் வாயினால் என்ன செய்யாத? பேசாமலும். எத்தனை பேர் தெய்வ சமூகத்துல வந்து லொடலுடன் பேச போறீங்க? பேசுறீங்கன்னா காலி ஆயிடுவ, ஜாக்கிரதை. இப்படிதான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க, வேத வசனம் அப்படிதான் இருக்குது. இயேசு வர்றதுக்கு முன்னால சரி, இப்ப இயேசு வந்ததுக்கு அப்புறம் பழைய ஏற்பாடுலயும் ஒரு புது உடன்படிக்கையின் வேத வசனத்தை பார்க்கலாமா? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். உன்னத பாட்டு 2:14 படிங்க. புதிதாக இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கர்த்தர் சொல்லி கொடுத்தாருன்னா எனக்கு அப்படியே மனப்பாடமே ஆகி போயிரும். கண்மலை வெடிப்புகளில், சிகரங்களின் மறைவிடங்களிலும். கண்மலை வெடிப்பில் யாரு? இயேசுவாகிய வெடிப்பில். இங்க கிறிஸ்துக்குள்ள வந்துருங்க. கிறிஸ்துக்குள்ளதான் இருக்கிறீங்களா? ரைட். இவர் எங்க இருக்கிறாரு? ஆதாமுக்குள்ள பிறந்தவர். கண்மலை வெடிப்பில், இயேசுவாகிய கண்மலையின் வெடிப்பில் வந்து படிங்க. சிகரங்களின் மறைவிடங்களிலும், இயேசுவாகிய மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. நீங்கள் நானும் எங்க தங்கி இருக்கிறோமா? கண்மலையின் வெடிப்பின் சிகரங்களில் தங்கி இருக்கிறோம். இயேசுதான் அந்த கண்மலை வெடிப்பின் சிகரங்கள். இப்ப படிங்க. உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. எல்லாரும் சொல்லுங்களேன் உங்க பக்கத்துல இருக்கவங்கிட்ட, உங்க முகத்தை ஆண்டவர் பார்க்கணும்னு விரும்புறாரு, பயப்படாதீங்கன்னு சொல்லுங்க. பாவம் செஞ்சிட்டோன்னு பயப்படாதீங்க, பாவத்தை மன்னிச்சிட்டாரு. உங்க முகத்தை ஆண்டவர் பார்க்க விரும்புறாரு. சொல்லுங்க, உங்க முகத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? பாவம் செஞ்சா அந்த குரங்கு மூஞ்சி மாதிரி, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி நம்ம ஒளிஞ்சிட்டு இருக்க வேண்டியது இல்ல. ஆதாம் ஒளிஞ்சிருந்தா மாதிரி நம்ம இன்னைக்கு ஒளிஞ்சி போய் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாரு? ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க பாவத்தை உங்க அக்கிரமத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாராம்? நினைக்க மாட்டாரு. ஏன் நினைக்க மாட்டாரு? உங்க பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் எங்க நினைச்சிட்டாரு? 2000 வருஷத்துக்கு முன்னால, நீங்கள் நானும் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே கல்வாரி சிலுவையில எல்லா பாவங்களும் நினைக்கப்பட்டு விட்டது. ஆகவே உங்க மேல என் மேல நினைச்சு பாவங்களை விசாரிப்பேன், அவர்களை மன்னியாதிருப்பேன், அவர்களை தண்டியாமல் விடேன்னாரு பழைய ஏற்பாடுல. ஆனா உங்களை என்னையும் தண்டிக்கிறதுக்கு பதில் யாரை தண்டிச்சிட்டாரு? இயேசு கிறிஸ்தை கல்வாரி சிலுவையிலே இயேசுவை பிதாவானவர் என்ன செய்தார்? கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமாகி. கவனிக்கிறீங்களா பிரதர் சிஸ்டர்? கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமாகி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமாகி. மெட்ராஸ்ல ஒரு சர்ச் இருக்குதுங்க, அதை நம்புறது இல்லை. என்ன சொல்லுவாங்க? கர்த்தர் நொறுக்கலையா? என்னவா? இயேசு வந்து கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமாகின்னு போட்டிருக்குது. இயேசு நொறுக்கப்பட்டது எதனால? நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். எங்க இயேசு பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர். நம்ம செஞ்ச பாவத்துக்கு நம்ம தான் தண்டிக்கப்படணும். ஆனா பாவம் அறியாத இயேசு என்ன செஞ்சாரு? பாவமாக்கப்பட்டார்னு 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 5:21 சொல்லி இருக்குது. பாவம் அறியாதவன் சொல்லி பவுல் என்ற ஒரு கொலை, இயேசுக்காக கர்த்தருக்கென்று கொலை செய்து கொண்டிருந்த அந்த மனுஷன் சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்து யாரு? பாவம் அறியாதவர் சொல்லி 2 கொரிந்தியர் 5:21 சொல்லி இருக்குது. இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் பாவம் இல்லை என்று அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த சீசனாகிய யோவான் 1 யோவான் 2:5 சொன்னான். அவரிடத்தில் என்ன இல்லை? பாவம் இல்லை என்று சொன்னான். சரியா? பாவம் இல்லாதவர், பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல பேதுரு சொல்லுகிறான், மீன் பிடித்த பேதுரு சொல்லுகிறான், அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை என்று சொன்னான். சரி, தேவ சமூகத்தில் நீ இன்னும் அந்த வசனம் உன்னத பாட்டுல இன்னும் பாதிதான் படிச்சிருக்கிறாங்க. கண்மலையின் வெடிப்புகளில். கவனிச்சிங்களா? இப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறார். கண்மலையின் வெடிப்புகளில் அவர் மட்டும் இல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே கண்மலையின் வெடிப்புகளில் இருக்கிறோம். சிகரங்களின் மறைவிடங்களில்
தங்குகிற என் புறாவே, நீங்களும் நானும் தங்குகிற இடம் இங்க இயேசு இருக்கிற இடத்தில் நாம் தங்கி இருக்கிறோம். ஆனா இப்போ அத பிரசங்கி 2:5 அப்படியே பக்கத்திலே வச்சுக்கிடுங்க. டக்கு டக்குன்னு படிங்க, அப்பதான் தெரியும். ரெண்டும் ஒப்பிட்டு பார்க்கும் போது பிரசங்கி 2:5 என்ன போட்டிருக்குது? தெய்வ சமூகத்தில் நீ துணிகரமா என்ன செய்யாத, உன் வாயினால் பேசாமலும். அடுத்தது என்ன செய்யணும்? வாயினால் பேசக்கூடாது, இப்படி வைக்கணும். அடுத்தது என்ன செஞ்சிருக்கணும்? மனம் பதறி போயிருக்கணுமா, கைகாலாம் நடுங்கி போய் தான் வரணும் ஆண்டவர் சமூகத்துல. பழைய ஏற்பாடுல இப்போ என்னன்னு சொல்றாரு? கன்மலையின் சிகரங்களில் நீங்கள் நானும் தங்கி இருக்கிறதுனால உன் முகரூபத்தை எனக்கு என்ன செய்ய, உங்க முகம் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றாரு ஆண்டவர். சொல்லுங்க, உங்க முகம் ரொம்ப அழகா இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. சொல்லுங்க. ஹலோ, பக்கத்துல இருக்க ஆள் மாதிரி பொறாம வைக்காதீங்க. சொல்லுங்க, பக்கத்துல இருக்க ஆளை பார்த்து நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஏசு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் என்னன்னு சொல்றாரு? உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. ரைட். இப்போ கவனிக்கிறீங்களா? உன் முகரூபத்தை எனக்கு என்ன செய்ய, காண்பி. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறான்னு சொன்னவர். இப்போ புதிய ஏற்பாடுல அதுக்கு இணையான இன்னும் வசனத்தை நான் இன்னும் சொல்லி முடிக்கல. இப்போ எபேசியர் 2:7 வாங்க. அவர் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறான்னு சொல்லி இருக்குது. ஆனா உங்களை என்ன எங்க வச்சிருக்கிறார் ஆண்டவர்? அவரோட சேர்த்து அவர் கூடவே உட்கார வச்சிருக்கிறாரு. சந்தோஷமா இல்லையா? எங்க வாய் திறந்து பேசாதன்னு சொல்லி இருக்கிறான். யாரு? ஞானி பிரசங்கியார். அந்த பிரசங்கி சொன்னா வாயை திறந்து பேசாத, தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில இருக்கிறன்னு சொன்னான். ஆனா அந்த பழைய ஏற்பாடு வசனத்தை ஆண்டவர் திருப்பிட்டாரு, மாத்திட்டாரு. கவனிக்கிறீங்களா? வேதத்தை படிக்கும் போது என்னத்தை படிக்கிறோம்னு தெரியணும். இந்த வேதத்தை படிச்சு உங்களை தான் என்னதான் சொல்லி இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா ஏமாந்து போய் குற்றவாளியா மாறி போயிருவீங்க. இந்த வேதத்தை படிக்கும் போது யார பார்க்கணும்? ஒவ்வொரு வசனத்திலும் இயேசுவை பார்க்கணும். இயேசுவை பார்த்தீங்கன்னா 2:7 படிங்க. இப்போ உன்னதத்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட என்ன செய்ய வைத்தார். நீங்கள் தானே இங்க டச் ஜீசஸ் சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கல, இங்க உட்கார்ந்து இருந்தாலும் இப்ப எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? உன்னதங்களில் அவரோட கூட கர்த்தர் நம்மை உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சக்தியினால பக்தியினால உன்னதத்துல உட்கார வைக்கல. பிதாவானவர் தன்னுடைய குமாரனை நொறுக்க ஒப்பு கொடுத்தபடியினால் உன்னதங்களிலே உங்களை இன்னும் கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்மை உட்கார வைத்து விட்டார். ஆமீன். சந்தோஷமா? எத்தனை பேர் இயேசுவோடு கூட உட்கார்ந்து இருக்கிறீங்க? உன்னதங்களிலே ஆண்டவரோடு கூட அவர் நம்மை உட்கார வைத்திருக்கிறார். இந்த நம்ம உன்னதத்திலே உட்கார வைத்த ஆண்டவர், இந்த ஆண்டவர் வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன். வாசிங்க பார்க்கலாம். உன்னதத்திலே அவரோடு கூட என்ன செஞ்சிட்டாரு? இப்ப பிரசங்கி 5:2 என்னன்னு படிச்சோம்? தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில இருக்கிறான்னு சொல்லி. ஆனா இப்போ நீங்க எங்க இருக்கிறீங்க? பூமியில இருக்கிறீங்களா? தேவன் வானத்தில் இருக்கிறாரே, அவரோடு கூடவே கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரா? அவரோடு கூடவே கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அவரோடு கூடவே கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? உட்கார வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, இன்னொரு வசனத்தை படிக்கிறீங்களா? இந்த வானாதி வானங்கள் கொள்ளாத தேவனுக்கு பழைய ஏற்பாடுல நிறைய வசனம் இருக்குதுங்க. நிறைய வசனம்னா ஏசாயா 66:1 ஒரு வசனம் இருக்கு, படிங்க. ஐசையா 66:1. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஹலோ கவனிக்கிறீங்களா? கர்த்தர் யாரு? வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. How big your God? நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்? வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? கவனிச்சீங்களா? ஆண்டவர் எங்க இருக்கிறாராம்? வானத்தில் இருக்கிறார். அவருடைய வானம் அவரது சிங்காசனம், பூமி அவருக்கு என்னது? பாதப்படி. அடுத்தது சாலமோன் சொன்னான் தெரியுமா? இந்த ஆண்டவரை பத்தி, இந்த ஆண்டவரை பத்தி சாலமோன் சொன்னான். அந்த சாலமோன் சொன்ன ஒரு சில வசனங்களை படிச்சிடுறீங்களா? 2 நாளாகவும் 2ஆம் அதிகாரம் 5-6 படிங்க. எங்கள் தேவன் எல்லா தேவர்களை காட்டிலும் பெரியவர். சொல்லுங்க, பெரியவர். நம்ம ஆண்டவர் யாருங்க? பெரியவர்ன்றதுக்கு பயங்கரமா பெரியவர். எப்படி? வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. இந்த பெரியவர் அவரோடு கூட நம்மை உட்கார வைத்திருக்கிறார். அந்த மகிமையான மேன்மையான பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதாயிருக்கும்,
வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொள்ளக்கூடாதிருக்க. How great our God is. கவனிக்கிறீங்களா? நம்ம ஆண்டவர் யாரு? ரொம்ப 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 பெரியவர். தேவ சமூகத்தில் துணிகரமாய் நீ உன் வாயினாலே ஒரு வார்த்தை சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஏன்னா தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ எங்க இருக்கிற? பூமியில் இருக்கிறன்னு சொல்லி பழைய ஏற்பாடுல அந்த அந்த பயம் பயபக்தி இருக்குல்ல, அதை இயேசு மாத்திட்டார். தெரியுமா உங்களுக்கு? அங்க சாத்தான் சோதிக்க வந்தப்போ அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நீர் என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். நீர் என்ன செய்தால் பணிந்து கொண்டால் சொல்லி சாத்தான் சொன்னான் லூக்கா 4ஆம் அதிகாரத்துல. அதுக்கு இயேசு என்ன சொன்னாரு? உன் தேவனாகி கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே என்ன செய்வாயாக? ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதேன்னு சொன்னாரு. ஆனா எழுதி இருக்கிறது என்ன தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, எழுதி இருக்கிறது என்னன்னு தெரியுமா? உபாகமம் 8:2-9 படிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாகன்னு எழுதி இருக்குது. அதை இயேசு மாத்திட்டாரு. இயேசு நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்துன்னு சொல்லல, அதை என்னன்னு மாத்திட்டாரு? உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டுன்னு மாத்திட்டாரு. பயத்தை என்னன்னு மாத்திட்டாரு? பணிந்து கொண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பயந்து பயந்து நடுங்கி நடுங்கி கிட்ட வராம பயந்துகிட்டு இருந்தியே, இப்ப என்ன செய்ய? என்ன ஆராதிக்கிறதுக்கு கிட்டவா. நீங்க எந்த நேரத்திலும் என்ன செய்யலாம்? இந்த கர்த்தரை ஆராதித்து அவர் கிட்ட நீங்க இருக்க முடியுமா? முடியாதா? அவரோடு கர்த்தரையும் உங்களையும் என்ன செய்ய முடியாது? பிரிக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்து செய்த புண்ணியம் மிருகத்தின் ரத்தம் இல்ல, ஆட்டின் ரத்தம் இல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான பரிசுத்தமுள்ள மாசற்ற ரத்தம் உங்களை என்னையும் சுத்தமாக்கி தெய்வத்தினிடத்தில் நம்மை சேர்த்து விட்டு அவரிடத்திலிருந்து நம்மை பிரிக்க முடியாத பெரிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் செய்து விட்டார். ஆமென், ஹல்லேலூயா, glory to Jesus. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ரைட், இப்ப படிங்க பார்க்கலாம் மறுபடியும். வானாதி வானங்களும் அவரை கொள்ளக்கூடாது இருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யாருன்னு சொல்லிட்டு கட்டிட்டானா. ஆனா அதையும் ஆண்டவர் மாத்திட்டாரு. இந்த பெரிய ஆலயத்துல அவர் இருக்க முடியாது, இந்த இருதயமாகிய ஆலயத்துல தங்குறேன்னு சொல்லிட்டாரு. எங்க தங்குறாரு? 1 கொரிந்தியர் 3:16 தங்குறாரு. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? சரி, இப்ப இன்னொரு வசனம் படிங்க. 2 நாளாகவும் 6:18 படிங்க. ஒவ்வொரு பழைய ஏற்பாடுல இருக்கிற வசனத்துக்கும் இயேசு கிறிஸ்து பதில் கொடுத்திருக்கிறார். புதிய ஏற்பாடுல இயேசு நிறைவேற்றி விட்டார். Jesus is the fulfillment of the Old Testament. கவனிக்கிறீங்களா? இப்ப படிங்க. தேவன் மெய்யாகவே மனுஷரோட பூமியிலே வாசம் பண்ணுவாரோ அப்படின்னு சொன்னா. ஏன் தெரியுமா? சாலமோனுக்கு தெரியாது, அப்போ இயேசு கிடையாது. அதனால அவன் என்ன சொன்னான்? தேவன் மெய்யாகவே பூமியில் மனுஷர்களோட வாசம் பண்ணுவாரோன்னு சொன்னான். ஆனா தேவன் பூமியிலே மனுஷரோடு வாசம் பண்றாரா இல்லையா? சாலமோன் சொன்னா 2 நாளாகமத்துல 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல தேவன் மெய்யாகவே பூமியிலே மனுஷர்கள் நடுவில் வாசம் பண்ணுவாரோ, வாசம் பண்ண மாட்டாருன்னுட்டு அப்படி எழுதி வச்சாம. யாரு? சாலமோன். இன்னும் அந்த பழைய ஏற்பாடை படிச்சு ஆண்டவர் மனுஷனோட வாசம் பண்ண மாட்டாருன்னு சொல்லி நீ சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பைபிளும் தெரியல, இயேசுவும் தெரியலன்னு அர்த்தம். விளங்குதா? தேவன் மெய்யாகவே பூமியில் வாசம் பண்ணுவாரோ, பூமியில வாசம் பண்றாரா, மனுஷர்களிடத்தில் வாசம் பண்றாரா இல்லையா? அதுக்கு பதில் எங்க இருக்குது? 2 நாளாகவும் 6:18 பதில் எங்க இருக்கு? அந்த படிக்கிறாங்க பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21:3 இருக்குது பதில். இதோ மனுஷர்கள் நடுவில், இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. எங்க இருக்குது தேவனுடைய வாசஸ்தலம்? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழைய பாட்டு தான். எங்க தமிழ்நாடு ஃபுல்லா இந்த பாட்டு தெரியும். அவ்வளோ பெரிய பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஆலயத்தை சாலமோன் கட்டி முடிச்சுட்டு என்ன சொன்னான்? மெய்யாகவே தேவன் நான் கட்டுற இந்த ஆலயத்துல வாசம் பண்ணுவாரா அப்படின்னா வாசம் பண்ண அவனுக்கே சந்தேகம் தான். என்ன சொல்றான்? இந்த வானாதி வானங்கள் கொள்ளாத இவ்வளவு பெரிய தேவன் நான் கட்டுற இந்த ஆலயத்துக்குள்ள அவரை எப்படி அடக்கி வைக்க முடியும்னு சொல்லிட்டு அப்படிதான் சொன்னான். ஆனா உங்களுக்கு எனக்கும் பாக்கியம், இந்த ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். எங்கே வாசம் பண்ணுகிறார்? மெய்யாகவே தேவன் மனுஷர்கள் மத்தியில். வெளிப்படுத்தின விசேஷம் 21:3 போட்டிருக்குது. இதோ மனுஷர்களுக்குள்ளே தேவனுடைய வாசஸ்தலம்
இருக்கிறது அப்படின்னு சொல்லி படிச்சோம். மனுஷர்களுக்குள்ளேனா எங்க வாசம் பண்றார்? நம்முடைய இருதயத்துக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார். நம்ம தான் ஆலயம் சொல்லிட்டாரு. இந்த ஆலயத்துக்குள்ள கர்த்தர் இருக்கிறார் சொல்லாதீங்க. இது கட்டடம், இது விளங்குதா? இது என்னது? இது கட்டடம் இது. ஆனா மனுஷர்களாகிய நமக்குள்ளே தான் யார் வாசம் பண்றது? ஆண்டவர் வாசம் பண்றார். நீங்க எந்த இடத்துல போனாலும் சரி, எங்க உட்கார்ந்தாலும் சரி, எங்க நின்னாலும் சரி, எங்க வந்தாலும் சரி, உங்களுக்குள்ளே வாசம் பண்றது யாரு? உங்களுக்குள்ள எனக்குள்ள வாசம் பண்றது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின வானாதி வானங்கள் கொள்ளாமல் இருக்கிற அந்த தேவனே நமக்குள்ள என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். இப்ப படிங்க, மடமட ஒரு சில வசனம் படிச்சிடலாம். படிங்க 115 சங்கீதம் 15-16 படிங்க. Psalms 115. Right. Thank you. வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ என்ன செய்தார்? மனுபுத்திரருக்கு கொடுத்தார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹலோ, நீங்கள் நானும் யாரு? ஆசீர்வாதத்தை பெற போறோமா? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா? ஏற்கனவே கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்து நம்ம என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்து இருக்கிறார். சங்கீதம் 115 படிச்சாங்க, 16 படிங்க. வானத்தையும் பூமி படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் தேவனுடையவைகள், பூமியோ மனுபுத்திரருக்கு என்ன செய்தார்? கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, சங்கீதத்திலே அதிலே கொஞ்சம் முன்னால பக்கத்துல கொஞ்சம் படிங்க. 113:6 படிங்க. 113 சங்கீதம். அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை என்ன செய்தார்? தாழ்த்துகிறார். யாரை பத்தி சொல்லி இருக்குது? இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடி படிங்க. அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படிக்கு, எங்க கவனிச்சிங்களா? கோடி கோடியான தேவ தூதர்கள் அவரை பாத்திரர் என்று துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மகிமையை விட்டுட்டு இந்த பூமியிலே மனுஷனாய் இறங்கி வந்தார். தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக இந்த பூமியிலே ஆண்டவர் இயேசு மனுஷனாக வந்தார். உங்களையும் என்னை மீட்பதற்காக, நம்மை அவரோடு கூட சேர்க்கும்படிக்கு அவரே இந்த உலகத்துல எப்படி வந்தாரு? மனுஷனா வந்தாரு. ஆமென். நம்மை உங்களை என்னை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? அவரோடு கூட சேர்த்து விட்டார். இப்ப சங்கீதம் 25 சங்கீதம் 3 வசனம் படிங்க. சங்கீதம் இல்ல, வேற ஏதோ வசனம் 25:3. ரைட். உங்களுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஒரு வசனத்தை படிக்கலாம். 1 பேதுரு 1:4 படிங்க. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படிக்கு தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடி ஜெனித்தார்ல. அது தமிழ்ல ஒரு வசனம் பின்னால வரும்னு நினைக்கிறேன். There is a heaven reserved for you ன்னு போட்டிருக்கு. அதுக்கு தமிழ்ல என்ன போட்டிருக்கு? படிங்க பார்க்கலாம் கரெக்டா. தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு போட்டிருக்கு தமிழ்ல. There is a seat reserved for you. எங்க போனாலும் ரிசர்வேஷன் பண்ணணும் இல்லையா? ஏரோப்ளைன்ல போனோம்னா என்ன செய்யணும்? ஃபிளைட் ரிசர்வேஷன் பண்ணணும். அதே போல ட்ரெயின்ல போனா என்ன செய்யணும்? ரிசர்வேஷன் பண்ணணும். அதே போல பரலோகத்துக்கு போனா என்ன செய்யணும்? ரிசர்வேஷன் பண்ணணும். பரலோகத்துல ரிசர்வேஷன் டிக்கெட் உங்க கையில இல்ல, என் கையில இல்ல. ரிசர்வேஷன் பண்றது யாரு? உங்களுக்காக, எனக்காக. இங்க நீங்க என்ன செய்யணும்? ரிசர்வேஷன் பண்ணணும்னா ஒன்னு கம்ப்யூட்டர்ல ஆன்லைன்ல பண்ணணும், இல்லைன்னா என்ன செய்யணும்? யாரையாவது ஆள் அனுப்பி என்ன செய்யணும்? புக் பண்ணணும் இல்லையா? உங்களுக்கு எனக்கு பரலோகத்துல ஒரு சீட் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாரு. யார் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் ரிசர்வேஷன் பண்ணப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அந்த சுதந்திரம் நமக்காக பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவன் என்கிற சுதந்திரம். என்ன சுதந்திரம்?
நித்திய ஜீவன். கவனிக்கிறீங்களா? எந்த சுதந்திரம்? நித்திய ஜீவன் என்ற சுதந்திரம் உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தபடினாலே அவருடைய ரத்தத்தினாலே உங்களுக்கு எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. கவனிக்கிறீங்களா? அந்த சுதந்திரம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ படிங்க எரேமியா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரோ மெய்யான தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. 9ஆம் வசனம் படிங்க. கர்த்தரோ மெய்யான தேவன், 10ஆம் வசனம் இல்லையா? அது எங்க நம்ம ஆண்டவர் யாரு? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், மெய்யான தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஆண்டவர் தான் யாரு? மெய்யான தேவன். அப்ப மற்ற எல்லாம் என்னது? பொய்யான தெய்வம் அர்த்தம். சிம்பிள், விளங்குதா? கர்த்தரோ யாரு? மெய்யான தேவன். இன்னும் இருக்குது அவரு இல்ல, கர்த்தரோ மெய்யான தேவன். அதுக்கப்புறம் ஜீவனுள்ள தேவன். நம்முடைய ஆண்டவர் யாரு? ஜீவன் உள்ளவர். விக்கிரகங்களுக்கு என்ன கிடையாது? ஜீவன் கிடையாது. கண் இருந்தும் காணாது, வாயிருந்து பேசாது, மூக்கு இருந்து என்ன செய்யாது? முகராது என்று சொல்லி 115ஆம் சங்கீதத்துல போட்டிருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம ஆண்டவர் யாரு? கர்த்தரோ மெய்யான தேவன், ஜீவனுள்ள தேவன். அவரே நித்திய ராஜா. யாரு? அவர்தான் நம்ம ஆண்டவர். யாரு? நித்திய காலமா வாசம் பண்றவர். என்னைக்கோ ஒரு நாள் கடவுள் இருப்பாரு, அதுக்கப்புறம் அந்த கடவுளை கொண்டு போய் கடல்ல போட்டா முடிஞ்சு போச்சு. அதை போல கடவுள் நம்ம கடவுள் இல்ல. ஹலோ, நம்ம கடவுள் யாரு? நம்ம கடவுள் யாரு சொல்லுங்க? மெய்யான தேவன். அந்த மெய்யான தேவனை எல்லாரும் மகிமைப்படுத்தலாமா? ஒண்ணு, கல்லும் மண்ணும் என் கடவுள் அல்ல, கையின் சித்திரம் தெய்வம் அல்ல. கல்லும் மண்ணும் என் கடவுள் அல்ல, கையின் சித்திரம் தெய்வம் அல்ல. ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா, நிகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா. 10,000 நாவுகள் போதா, நிகரே இல்லாத சர்வேசா, நிகழும் ஒளி பிரகாசா. உங்கள் நீ சுமை பரிசுத்தரே, எங்கள் ஜீவனை தரிசிக்கவே. உங்கள் நீ சுமை பரிசுத்தரே, எங்கள் ஜீவனை தரிசிக்கவே. துதிகளுடன் கவிகளுடன் தூய தூயனை வணங்கிடுவோம். துதிகளுடன் கவிகளுடன் தூய தூயனை வணங்கிடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா, நிகழும் ஒளி பிரகாசா. எல்லாரும் பாடுங்க. பாடிட இயேசுநாதா 10,000 நாவு. 55வது பாட்டு. நிகரே இல்லாத சர்வேசா, நிகழும் ஒளி பிரகாசா. பொன் பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணும் வாயையும் மறைந்திடுமே. பொன் பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணும் மாயையும் மறைந்திடுமே. இதிலும் விலை பெரும் பொருளே, இயேசு ஆண்டவர் திருவருளே. இதிலும் விலை பெரும் பொருளே, இயேசு ஆண்டவர் திருவருளே. நிகரே இல்லாத சர்வேசா, நிகழும் ஒளி பிரகாசா. தேவ மைந்தனாய் அவதரித்தார், பாவதூதனை மடங்கடித்தார். தேவ மைந்தனாய் அவதரித்தார், பாவதூதனை மடங்கடித்தார்.
மனிதனுக்காய் உயிர் கொடுத்தார், வாழும் மாந்தனை மீட்டெடுத்தார். மனிதனுக்காய் உயிர் கொடுத்தார், வாழும் மாந்தனை மீட்டெடுத்தார். நிகரே இல்லாத சர்வேசா, நிகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா. 10,000 நாமங்கள் போதா, நிகரே இல்லாத சர்வேசா, நிகழும் ஒளி பிரகாசா. கொஞ்சம் வயத்தி பாடலாமா எல்லாரும் சேர்ந்து? 2 கூட எல்லாரும் கைத்தட்டி 55வது பாட்டு எடுத்துக்கிடுங்க. கொந்தளித்திடும் மலைகளையும் கால் மிதித்திடும் கர்த்தரவர், கொந்தளித்திடும் மலைகளையும் கால் மிதித்திடும் கர்த்தரவர். அடங்கிடவே அதட்டிடவே அக்கறை நாமும் சேர்ந்திடவே, அடங்கிடுமே அதட்டிடவே அக்கறை நாமும் சேர்ந்திடவே. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா. 10,000 நாமங்கள் போதா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. ஜீவன் தந்தவர் மரித்தெழுந்தார், ஜீவதேவனே உயிர்த்தெழுந்தார். ஜீவன் தந்தவர் மரித்தெழுந்தார், ஜீவதேவனே உயிர்த்தெழுந்தார். மறுபடியும் வருவேன் என்றார், சந்தோஷ நாள் நெருங்கிடுதே. மறுபடியும் வருவேன் என்றார், சந்தோஷ நாள் நெருங்கிடுதே. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 13-14 படி. உபாகமம் 10. அதான் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு கை கொள்ள வேண்டுமே என்பதை இல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் உன் தேவனாகி கர்த்தருடையவைகள். கவனிச்சிங்களா? வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் தேவனாகி கர்த்தருடையவைகள். அதனால கற்பனை கை கொள்ளுன்னு போட்டிருக்குது உபாகம புஸ்தகத்துல. உங்களுக்கு எனக்கு ஒரு கற்பனை இருக்குது. என்ன கற்பனை? ஒரு புதிய கற்பனை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொன்னார் ஆண்டவர் இயேசு. யோவான் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, நான் உங்களிடத்தில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் என்ன செய்யுங்கள்? அன்பாயிருங்கள் என்ற புதிய கற்பனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால பழைய கற்பனை என்னது? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல. உங்ககிட்ட நீங்க அன்பு கூறுகிறது. கிறிஸ்துமஸ்க்கு நீங்க 100 ரூபாய்க்கு சட்டை வாங்கினீங்கன்னா இன்னொரு ஆளுக்கு என்ன செய்ய மாட்டீங்க? 100 ரூபாய்க்கு மேல இன்னொரு ஆளுக்கு சட்டை வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. ஏன்னா நானே சட்டை எவ்வளவுக்கு தான் வாங்குறேன்? 100 ரூபாய்க்கு தான் வாங்குறேன். நான் இதை எதுக்கு சொல்றேன்? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போலன்றதுக்கு உதாரணத்தை சொல்றேன். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? நான் உங்களிடத்தில் அன்பா இருந்தது போலன்னா, வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன் சகல மகிமையும் திறந்து விட்டு இந்த பூமியில எப்படி வந்தார்? மனுஷனாக வந்தவர். பாவிகளாயிருக்கும் போது அன்பு கூர்ந்தார், சத்ருவாயிருக்கும் போது அன்பு கூர்ந்தார், பலனற்றவர்களாயிருக்கும் போது அன்பு கூர்ந்தார். பிதாவானவர் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கு பாராட்டின் அன்பு எவ்வளவு என்று பாருங்கள்னு 2 யோவான் 3:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இந்த வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன் உங்களுக்காக எனக்காக பரலோகத்திலே ஒரு சுதந்திரம், there is a eternal life reserved for you in heaven.
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு எனக்கு நித்திய ஜீவன் என்ற சுதந்திரம் பரலோகத்திலே தேவ பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1:4. நீங்க உங்க பலத்தினால காக்கப்படல, யாருடைய பலத்தினால காக்கப்பட்டிருக்கிறீங்க? There is an eternal life reserved for you in heaven. உங்களுக்கு எனக்கு ரிசர்வேஷன் முடிஞ்சாச்சு. ஹலோ, இயேசுவை ஏத்துக்கிட்ட எல்லாருக்கும் ரிசர்வேஷன் எங்க இருக்குது? பரலோகத்துல நித்திய சுதந்திரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ரிசர்வ் பண்ணி புக் பண்ணியாச்சு. அதை எந்த சாத்தானும் எந்த பாவமும் கெடுக்க முடியாது. விளங்குதா? எந்த சாத்தானும் எந்த பாவமும் என்ன செய்ய முடியாது? கெடுக்க முடியாது. ஏன்னா உங்க பக்தியினால உங்க சக்தியினால நித்திய ஜீவன் வரல. அதே போல உங்க பக்தியினால உங்க சக்தியினால நித்திய ஜீவன் என்ன செய்யாது? கெட்டும் போகாது. ஏன்னா நமக்காக பரலோகத்துல ஒரு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1:4. இங்கிலீஷ்ல போட்டிருக்குது there is an eternal life reserved for you in heaven என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப அடுத்த வசனம் வாசிக்கிறீங்களா? பரலோகத்துக்கு போறதுக்கு சாவி யார்கிட்ட இருக்கு தெரியுமா? எங்க? பரலோகம் இருக்குது இல்லையா? பரலோகம் இருக்குது, பூமி இருக்குது. தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், பூமியோ மனுபுத்திரருக்கு கொடுத்திருக்கிறார் சொல்லி படிச்சோம். பரலோகத்தில் ஆண்டவர் இருக்கிறார். அந்த பரலோகத்துக்கு போற சாவி யார்கிட்ட இருக்குது? படிக்கிறீங்களா? மத்தேயு 16:19 எடுத்து படிங்க. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு என்ன செய்வேன்? தருவேன். கவனிக்கிறீங்களா? பரலோக ராஜ்யத்தின் சாவியை நான் உனக்கு தருவேன். அதனால உங்க கையில என் கையில தான் என்ன இருக்குது? பரலோகத்துக்கு போற சாவியே உங்ககிட்ட தான் இருக்குது, என்கிட்ட தான் இருக்குது. நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு ஆளை பரலோகத்துக்கு அனுப்பலாம். நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு ஆளை பரலோகத்துக்கு அனுப்பாம தடுத்து நிறுத்தும் என்ன செய்யலாம்? வைக்கலாம். ஒரு ஆளுக்கிட்ட போய் இயேசுவே ஆண்டவர் சொல்லுன்னு சொல்ல வச்சிட்டீங்கன்னா அந்த மனுஷன் என்ன செஞ்சிருவான்? ரட்சிக்கப்பட்டு எங்க வந்து சேர்ந்துருவான்? இயேசு கிறிஸ்துவே தெய்வம், இயேசுவே கர்த்தர். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் அப்படின்னு சொல்றவங்க எல்லாரும் எங்க வந்துருவாங்க? பரலோகத்துக்கு வந்துருவாங்க. நீ இயேசு எப்படி கடவுளா இருப்பாரு, இயேசு கடவுள் எப்படி ஒரு மனுஷனுக்கு பிறப்பாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ நரகம் போயிடுவ. விளங்குதா? கடவுளுக்கு எப்படி குமாரன் இருப்பான்னு கேட்டீங்கன்னா கடவுளுக்கு ஒரு குமாரன் இருக்கிறான், தெரிஞ்சுக்கோ. ஏன்னா யாரு? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன், தன்னுடைய குமாரனை இந்த பூமியில அனுப்பினார். எதுக்காக அவர் தம்முடைய குமாரனை அனுப்பினார்னா லூக்கா 11:11 சொல்லி இருக்குது, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது. அப்படின்னா பொல்லாத ஈவில் ஃபாதர்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈவில் ஃபாதர்ஸா இருக்கிற நீ உன் பிள்ளைக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும், என்ன சட்டை கொடுக்கணும் நீ அறிஞ்சிருக்கிற. அப்போ இதை காட்டிலும் பரலோகத்தில் இருக்கிற உன் பிதா எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார், அவர் எப்படிப்பட்ட பாதுகாப்போடு உங்களை பாதுகாப்பார் என்று அதுக்கு என்ன கிடையாது? அளவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அவர் நம்மை பாதுகாக்க, அவர் நமக்காக ஜீவன் கொடுக்க இந்த பூமியில மனுஷனாய் வந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் நம்மை ரட்சித்து விடுதலையாக்கி, பழைய ஏற்பாடுல பிரசங்கி சொன்னா, சாலமன் ஞானி சொன்னா, தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆகவே உன் வார்த்தை எப்படி இருக்கட்டும், நீ தேவ சமூகத்தில் மனம் பதறி துணிகரமாய் ஒரு வார்த்தை பேசாமலும் எச்சரிக்கையாயிருன்னு சொல்லி வச்சான். ஆனா உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க சத்தம் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? நீங்க வாயை திறந்து பேசினாலே நீங்க என்ன பேச போறீங்கன்னு ரொம்ப ஆவலா கர்த்தர் கேட்கிறாராம். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? எத்தனை பேருக்கு கர்த்தருடைய சத்தம் மட்டும் இல்ல, உங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்க ஆவலா இருக்கிறார். ஹல்லேலூயா, glory. ஏனென்றால் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர் நம்மை தெரிந்து கொண்டு நம்முடைய எண்ணம் சிந்தனை நோக்கம் எல்லாம் யாரை பத்தி தான் இருக்குது? இயேசுவை பற்றி தான் இருக்கிறது. ஆமீன். எத்தனை பேருக்கு எண்ணம் சிந்தனை யோசனை எல்லாம் யாரை பத்தி இருக்கிறது? நமக்கு நித்திய பரலோகத்தில் தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம், there is an eternal life reserved for you in heaven. உங்களுக்காக எனக்காக அந்த சுதந்திரம் பரலோகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால நீங்கள் நானும் தேவ சமூகத்துல மனம் பதறி பேச வேண்டியதில்லை. நம்ம எல்லாரும் என்ன செய்யலாம்? அழகா எல்லாரும் சேர்ந்து எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஒண்ணு.